இன்றைய புறாவின் செய்தி. தேவ நோக்கத்தை அறிந்து வாழ்வதே அர்த்தமுள்ள வாழ்க்கை. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். 2 பேதுரு 1:10. நண்பன் ஒருவனுக்கு வெளிநாட்டில் இருந்த தன் நண்பன் ஒரு பரிசு பொருளை அனுப்பி இருந்தான். அந்த பரிசு பொருள் என்னதென்றும் எப்படி பயன்படுத்துவது என்றும் அவனுக்கு தெரியவில்லை. அவன் ஊரில் உள்ள ஒருவருக்கும் தெரியவில்லை. இதை பற்றி தெரிந்து கொள்ள அதை தயாரித்த கம்பெனியின் டீலரிடமே சென்று அதை குறித்து விவரமாய் அறிந்து கொண்டான். ஒரு பொருளின் உபயோகமும் நோக்கமும் அதை தயாரித்த நிறுவனத்திற்கே தெரியும். இதே போலவே நாமும் வாழ்க்கைக்கான அர்த்தம் புரியாமல் எதற்காக வாழ்கிறோம் என்றே தெரியாமல் சிலர் உலக வசதிகளுக்காகவும், சிலர் தேவையற்ற கனவு ஆசைகள் நிறைவேற்றவும், சிலர் ஏதோ வாழ்கிறோம் என்று அர்த்தம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கைக்கான அர்த்தமும் நோக்கமும் நமக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. நம்மை படைத்த சிருஷ்டிகருக்கே தெரியும். நாம் சிருஷ்டிகரிடமே சென்று நம் வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவோம். அதுவே சரியான வாழ்க்கை. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். ஆமேன்.